கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அண்ணா எங்கே ஜாலியாக கிளம்பிட்டீங்க? மந்த்ரா ஜூலி, அதாவது என் நண்பன் இருக்கிற வீட்டுக்கு தான் மறுபடியும் கிளம்பி இருக்கிறோம். அங்கே வந்து என்னதுன்னா ஒரு மார்க்கெட் ஒன்று போடுவாங்களாம், சரியா? ஒரு மார்க்கெட் உண்டு, பெரிய மார்க்கெட் உண்டு. ஸோ அந்த மார்க்கெட் பார்க்கலான்ட்டு போகிறோம். இப்போ வீல் சேரில் நான் உட்காந்துருக்கிறேன், என்ன ஜானும் தள்ளிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்திக்கிறேன் பாருங்கள். டடன்டோட இவ்வளோ பெரிய லக்கேஜ் பேக் கைஸ் மடியில் வச்சுருக்கா, தள்ளிட்டு போயிருக்கா. ஆக்சுவலாக ஜானு தான் இழுத்துட்டு வந்தவ. அது மட்டும் இல்லை, ஜானுவோட முதுகுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பேக் இருக்குது, அதில் கேமரா பேக்கு. அண்ட் பின்னாடி இதில் கொஞ்சம் இந்த வேறுங்க, இது அடுத்த பேக்கு. இதுக்குள்ள கொஞ்சம் திங்ஸுகள் எல்லாம் வச்சு இங்கே இறங்க அப்படியே ஜனாவை கைஸ் போகிறதுக்கு முன்னாடியே தொங்கிருச்சு. என்ன தொங்கிருச்சு? ஒரு ஒரு 2 நிமிஷம் தான் வந்திருப்போம். ஆமா, அதுக்குள்ளேயே தொங்கிருச்சு. மழை வர சீக்கிரமா அது வேற. இந்த பஸ் வந்து இந்த ரேமில் இறங்கி சரி அடுத்தது அந்த பஸ் எடுக்க போனோம் வந்து 6:03க்கு. அந்த பஸ் வந்து 7:06க்கு போய் அங்கே ரெயின் வர்ற இடத்துல நிற்கும். அடுத்த ரெயின் வந்து 7:15க்கு இருக்கு. பஸ்ஸில் 36 ஸ்டாப். ரேம் கோல்டுக்கு வந்து நிற்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இங்கேருந்து ரேம் எடுத்து போயிட்டு அடுத்து பஸ் எடுத்து திரும்ப ரேம் எடுத்து திரும்ப பஸ் எடுத்து திரும்ப ரெயின் எல்லாம் எடுத்து போகணுங்க. இவங்க அண்ணன் வந்து, அதாவது என் ஃப்ரெண்டு, அந்த பக்கி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தள்ளி அங்கே போய் இருக்காம வந்து பரிசுக்குள்ளே வாடான்னு இருக்கேன். சில பரிசுக்குள்ளே வாரதுக்கு தான் வந்து வீடு பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வந்தா பிரச்சனை இல்லை. சரியான தூரம் கைஸ். கிளம்பி ஃபஸ்ட்டு ரேமில் தான் ஏறியிருக்கான். இங்கேயே ஆஃப் ஆயிடுச்சு, இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னாச்சுன்னா இந்த இறங்குறான் பாருங்க, ஒருத்தர் இறங்கி போகிறான்ல. இப்போ ஒருத்தர் இறங்கினா நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ். என்னாச்சுன்னா அவன் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து பஸ் எடுக்க மாட்டான்னு சொல்லி அப்படியே நின்றுட்டார். பஸ்ஸை நிறுத்திட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா கப்பு தாங்க முடியல கைஸ். ஃபுல் மப்பில் வந்துருந்தாங்க. பயங்கரமாக நாறுது, அப்படி நாறுது. ஆக்சுவலாக டிரைவர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அவன் இறங்குற வரைக்கும் வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. வண்டி அப்படியே நின்றுருக்கு. அவன் இப்போ இறங்கி போனதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க முடியல கைஸ். அப்படி கப்பு அடிக்குது பயங்கரமாக. யாரோ பர்ஃப்யூம் அடிக்கிறாங்க போட, வாசனை வருது. சத்தியமாக பயங்கரமாக நாறுது. அவர் இறங்கி போனதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கோம். பஸ்ஸிலேருந்து வந்து இறங்கியாச்சு. இந்த பஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டாப் படி 36 ஸ்டாப் கைஸ். எங்கள் ஏரியாவிலேருந்து ரேமில் ஏறி அடுத்த இந்த பஸ் எடுத்துனாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 ஸ்டாப். ஃபைனல் ஸ்டாப் இதுதான் ஆக்சுவலாக. நீங்கள் இங்கே வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ள போகணும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. நீ கைஸ் நான் கொண்டு எனக்கு சொல்றியா? அவன் உன்னை வாங்க கம்பல் பண்ணலையே. நான் தனியாக போயிட்டு வந்திருப்பேன். இவளுக்கு இவங்க அண்ணன் முட்டையை தம்பி விட்ட போகிறோம், உடனே கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக கைஸ் ட்ரெயினில் ஏறியாச்சு. என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த கார்டு வைக்கும்போது வந்து ஓப்பன் ஆகும். திரும்ப வச்சா தான் மற்ற சைடு ஓப்பன் ஆகும். நான் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் வந்து கரெக்டாக ரெயினும் வந்துடுது கைஸ். ஸ்பீடாக ஓடி வந்து ஏறினது. இங்கே ஒரு பாடி டயர்டாகிடுச்சு. இன்றைக்கி வெயிட்டு கூட. ஸோ போன முறை வந்து பார்த்திங்கன்னா பிளான் இல்லாமல் போனது. ஸோ பிளான் இல்லாமல் போயிட்டு ஒரு நைட்டு தாங்கினது. இந்த முறை வந்து ஃபுல்லாக ஜானோ இதோ ஒரு லக்கேஜ் பேக்குங்க ஆக்சுவலாக அப்படியே ஃபுல்லாக
உடுப்பெல்லாம் எடுத்து வந்திருக்காள் வந்து. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. 2 நாள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினுடைய ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 53 நிமிஷம். அப்போ பாருங்கள் ட்ரெயின் இந்த ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் வந்ததே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour இருக்கும்ல. 1 hour ட்ராவல் இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட வீட்டிலேருந்து வெளியே வந்து ரேம் எடுத்து அண்ட் ரேம்லேருந்து பஸ் எடுத்து 36வது ஸ்டாப்பா பஸ்ஸில் இருந்து 36வது ஸ்டாப் ஃபைனல் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து இப்போ போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ் கலர் இதில் ஆக்சுவலாக லைட் ஃபுல்லாக ட்ரூஃபில் மேலே ட்ரூஃபில் வந்து கலராக மாறிட்டு இருக்கும் இந்த லைட் வந்து. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து ஜே இது. ஸோ எஸ் பயங்கர தலைவலிக்குது, பசிக்குது. டிரைவர் சரியில்லை ட்ரெயினுக்கு. புஷ்கொண்டு பிரேக்கை போட்டு விடாம வந்து வீல் சேர் பின்னாடி உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து பிரேக் போடுறது, ஒரு பக்கம் பிரேக் இதான் இப்போ சம்மர் டைம் விட்டு என்னடா நீங்கள் யோசிப்பீங்க இந்த கெட்டப்பில் இருக்கேன்ட்டு மழைக்காக போட்டு வந்த இது ஒரு மார்க்கெட் கைஸ். அதாவது பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் ஒன்று போடுவாங்க வந்து சில பல்லாவரம் சந்தை மாதிரி. இது வந்து அது வெள்ளிக்கிழமையில் போடுவாங்க. இது வந்து சில ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நியூஸ்ல எல்லாம் பாருங்க அது போடுறாங்கன்னு அப்படி தான் பேப்பரில் எல்லாம் இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் உண்டு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் பவர் கட் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் சாமான் மொபைல்கள் வந்து பேரிச்சம்பழம் அந்த மாதிரி தான். எனக்கு கைஸ் அந்த பழைய கொஞ்சம் மொபைல் ஆமாம் இங்கே அப்படியே பாருங்க. ஆக்சுவலாக இது ரவா லட்டு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நேற்று நைட்டு செஞ்சவங்க வந்து அதுதான் உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஐட்டம் நான் வாங்கிட்டு வரல கைஸ். நம்ம வெளியே போது சாப்பிட்றது நியூட்ரலா பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட் வாங்கியிருக்கணும். வாங்கலை, சமப்பசி கிளம்பும் போது கரெக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயின் பாருங்க அப்படியே பாருங்க. ட்ரெயின் இருக்கும். எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. சீட் கலர் கலராக இருக்குது பாருங்க. பிங்க், yellow, green, ash, purple, red. இங்கால 2 சீட், இங்கால 2 சீட், 3 சீட் எல்லாம் கிளம்பி இருக்கு. இங்கால 2 சீட், இங்கால 3 சீட். பாருங்க என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு. இங்க பாருங்க காய்ஸ், அங்கால ரெயின். இந்த சைடு தான் காய்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெயின் அங்கே போயிட்டு இருக்கு. பக்கத்தில் இன்னொரு ரெயின் போயிட்டு இருக்கு. அப்படியே தின்னு
துண்ணு நான் தூண்ட மாட்டேன். வீட்டில் நினைக்கும் தனக்கு கொடுத்துட்டு நான் பழப்பழம் கைஸ் இந்த லட்டு இப்போ கிட்டத்தட்ட எத்தனை லட்டு போயிருச்சுன்னு எனக்கு கணக்கே இல்லைங்க. 2 இதோட 2வது லட்டு. 2 எத்தனை 2? 2. ஸோ மந்த்ரா ஜூலி நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு. இதோ This will be our last stop. Próxima parada fin de trayecto. N'oubliez pas de prendre. கீழே இறங்கியாச்சு. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு மாதிரி தான் இப்படி இருக்குது. வந்து சில ஒரு மாதிரி இறங்கிட்டோம். இதோ நம்ம இருந்தது இந்த இடம் தான். இன்னும் டோர் க்ளோஸ் பண்ணி ஆக்சுவலாக இதுதான் கைஸ் கடைசி ஸ்டேஷன் இதான் இல்லை. ஓகே நான் இதை வச்சிருக்கிறீங்களா? கைஸ் மழை பெய்யுது என்ன ஒரு பக்கம் போகுது. மழைக்கு குளிர்து எனக்கு. குளிரில் ஒன்று அடிச்சிட்டு பாருங்க. ஸோ ட்ரெயின் வந்து இதான் கைஸ் நாங்கள் வந்த ட்ரெயின் வந்து ஸோ இதுதான் கடைசி ஸ்டேஷன். இதுதான் இந்த மற்ற ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. SNCF Ile-de-France. இந்த ட்ரெயினை பாருங்க கைஸ். சொல்லலாம் மேலே பால்கனி இருக்கு. இதோ இது ரொம்ப என்னாச்சுண்டா மழை. Head southeast on Boulevard Carnet, D66 toward Rue de Belfort. சும்மா இரடி மழை பெய்யுது கைஸ். அதனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கான். பக்கத்தில் தான் மச்சாம்பூடு 700 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. அதனால் உட்காந்துருக்கோம். ஸோ மழை லைட்டாக பெய்துக்கிட்டு இருந்துருக்கு. இப்போ சம்மர் தான், பயங்கர வெயில் இருக்கணும் இப்போ. ஆனால் என்ன இப்போ மழையாக இருக்குது பாருங்கள். என்ன கெட்டப்பில் போயிட்டுருக்கோண்டு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் மொத்த பேக்கெல்லாம் என் மடியில் இருக்குது, தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கானது. கன்றாவி மழை வந்துருச்சு கைஸ். விட்டுருச்சா? ஆமாம். இதை குடிய மாடி டக்குன்னு பேக் எடுத்துக்கொள்ளவு. குடிய என்ன பண்ணுக்கா பின்னாடி சொறி வச்சிருக்காங்க கைஸ். வந்து ஆக்சுவலாக வீல் சேர் வீலுக்குள்ளே போயிடுச்சு. ஏற்றி விடல, வீலுக்குள்ளே போயிடுச்சு. நானா நீ வச்சது எனக்கு குடிய உள்ள சொல்லியிருக்கானு. என்ன ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா மழை சீரியஸ்லி மழை இப்போ லைட்டாக தூரிக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் போகணும். இப்போ கொஞ்சம் இறக்கம் இது. அதனால் ஜானுவே இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு இப்போ லைட்டாக. ஸோ எஸ் வந்து எங்களுக்கு தான். நாங்கள் ஓவர் ஸ்பீடில் வாரமுண்டு சிக்னல் போட்டிருக்காங்க. ஐயோ மச்சான செருப்பொடுத்து அடிக்கணும். ஏன்டா இவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ண. ஆனால் அவங்க ஏன்டா நானா உன்னை வர சொன்னேன் அப்படின்ட்டு ஸ்பீடாக போகிறான். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி வந்து திறந்தால் அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஸோ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸ்ன்ட்டு வந்து வாசல் இருந்துட்டு கடைசியில் குயில் தான் வந்து ஓப்பனே பண்ணிச்சு கேட்டு. இந்த முறை ஒருத்தி திறந்தால் அதனால் வந்துட்டோம். ஓகே உள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே போவோம். கேட்டு தான் இதுக்குள்ள பார்த்துட்டு தான் அந்த குயிலா அப்படியே ஒரு குத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எனக்கு சம பசி. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என் நண்பன் வந்து சிக்கன் பிள்ளையே சமைச்சு வச்சிருக்காம வந்த உடனே நான் சாப்பிட்டுருக்கேன். ஜானு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் இருந்து கிளம்பும்போது கொத்து புரோட்டா சாப்பிட்றோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு இங்கே வந்து எங்கள் அண்ணன் சமைச்சு வச்சது ஊட்டி விடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஐயையோ வெள்ளிக்கிழமை
எல்லா பாசத்தை போட்டு என்ன மடக்கி போட்டாரு அண்ணா வா வா என்ன வா அம்மா. இல்ல நிஜமா இல்ல ஒரு வாய் சாப்பிட்டானே அப்படின்னு பயந்தா வாய்க்குல போய் பா அவன் கண்டிக்கு முன்னாடி அதான் வாயில வாங்கிட்டால இந்த பிடிச்சுக்கோ வெள்ளிக்கிழமை பொட்டை கோழி ஆம்பளை கோழி தெரியாது இந்த சிக்கன் வந்து ஐயர் வீட்டு கோழி அதனால வெள்ளிக்கிழமை சாப்பிடலாம் ஆக்சுவலா முட்டை மச்சம் இல்லைன்ற மாதிரி இப்போ கோழியும் வெஜ்ஜில் உணர்ந்துட்டாங்க நிஜமா நான் சாப்பிடுறதே இல்ல மதியம் சாப்பிடல எனக்கு சம கொத்து பசி போட்டேன்னா கொத்து போட்டு இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் சாப்பிடல நான் முருகன் சாப்பிட்டு நான் இப்ப மறந்து போய் சாப்பிட்டேன் பசி எனக்கு கொல்ல பசி எனக்கு டீ பசி ஆ டீ பசி அதான் தெரியுமே போ நல்லா இருக்கு அண்ணா கறி கறி நல்லா இருக்கு செம்மையா இருக்கு ம் கறி இறைச்சி நல்லா இருக்கு